இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வெளிய போலான்னு சொல்லிட்டு, நைட்டு டின்னருக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவோம். வந்த உடனே செய்யறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சு வச்சுட்டு போனேன். பட் என் புருஷன நம்புனதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். வேற 1 மணிக்கு போலாம், 2 மணிக்கு போலான்னு சொல்லிட்டு அவரு ரெஸ்ட் மூடுக்கு போயாச்சு. நாமளும் ரெஸ்ட் மூடுக்கு போயிட்டோம். அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா லேட் ஆகும்னு சொல்லிட்டு சமைச்சுட்டே போயிடலான்னு ஈவினிங் ஒரு 4 மணிக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. சன்னா மசாலா தான். இன்னைக்கு பூரி தான். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. 4 மணிக்கு இல்ல 5 மணிக்கு தான் கிளம்பணும். அடிக்க எவ்வளோ வெயிலுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போனால் அந்த சரவணா ஸ்டோரில் எவ்வளோ அழகாக ஒரு பிள்ளையார் கோவில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே மேலே போயாச்சு. கர்டன்ஸ்லாம் வாங்கலாம் தான் சொல்லிட்டு போயிருந்தோம். அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஃபைனல் பண்ணி சில பல ஐட்டங்கள்லாம் வாங்கியாச்சு. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இவரு வேற நடுவில் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. நடுவில் நம்மளும் கொஞ்சம் சந்திரமுகியாக மாறிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டு அப்படியே பூரியை போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு.